வரவேற்கிறோம். சென்னையில முதலா கட்டப்பட்ட திரையரங்கம் அண்ணா சாலை அருகே இருந்த கேஜி தான். சரி நேயர்களே, இப்ப நாம 2 ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக போறோம். கோவாவில இருந்து தப்பி ஓடுற ஒரு காதல் ஜோடிய மையமா வச்சு ஓடுதளம்னு ஒரு படம் தயாராகுது. படம் முழுக்க காதலர்களை வில்லன் துரத்துறது தான் கதையாம். படத்தை இயக்கியிருக்கிறது சசி மோகன். இந்த படத்தோட பாடல் காட்சி ஒண்ணு சென்னையில எடுத்துட்டு இருக்காங்க. அங்கதான் நாம இப்ப போக போறோம். அதுக்கு முன்னாடி படத்தை பத்தி இயக்குனர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இந்த படம் ஒரு சேஸ் நாவல் பேஸ் பண்ணி பண்றது. முழுக்க இந்த படம் வந்து கோவாவில் பண்ணியிருக்கோம். கோவாவில் ஆரம்பித்து மேங்களூர் இருக்க நடக்கிற இன்சிடென்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இது என்டர்டெய்னர், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், ஆக்ஷன் சைடு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்கோம். இந்த கார் சேஸு, பைக் சேஸு எல்லாமே இருக்குது. என்டர்டெய்னர் யூஸ்வல் ஒரு என்டர்டெய்னரில் கொஞ்சம் ட்ராக்கே வித்தியாசமான ட்ராக் தான் இருக்குது. சரி, இப்ப பாடல் காட்சி படமாகிறத பாப்போமா? பேயில் மாயாண்டி குடும்பத்தார் படங்கள்ல வில்லனா நடிச்ச ரவி மரியாதா இந்த படத்தோட வில்லன். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். பல படங்கள்ல நான் வில்லனா நடிச்சிருக்கேன். ஒரு கிராமத்து வில்லனா தான் நீங்க பாத்திருக்கீங்க. இந்த ஓடுதளம் படத்துல முதல் முறையா ஒரு சஃபாரி போட்டு, ஒரு கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு, அது மேல பவர் கிளாஸ் போட்டு, அப்பப்போ வந்து ஐ டிராப்ஸ் எடுத்து ஊத்தி மறுபடியும் கண்ணாடியை மாத்திக்கிற மாதிரியான ஒரு மேனரிசம் உள்ள ஒரு வில்லன் கேரக்டர் பண்றேன். இந்த படம் மூலமா கோலிவுட்ல அறிமுகமாகி இருக்கிற ஹீரோ ஸ்ரீஜித் விஜய் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. And I'm playing a role called Vishwa, a college boy who's very friendly to all and very kindful and heartfully, and he's taking care of everybody. And this is a road movie actually. படத்தோட அழகிய நாயகி ரூபிகா தன்னோட கேரக்டர் பத்தியும் கதை பத்தியும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த படம்ல வந்து என் பேர் ஐஸ்வர்யா. நான் வந்து பண்ணுறது ஒரு மாடர்ன் கேர்ள், ஒரு ரிச் கேர்ள் கேரக்டர். ஸோ இதில் வந்து ஃபுல் ட்ராவலிங் சீக்வன்சஸ் தான் நிறைய வந்திருக்கு. ஒரு போல்ட் கேரக்டராக பண்ணியிருக்கேங்க. படமோட ஸ்டோரி வந்து ஒரு ஃபுல் ட்ராவல் பண்ணுற ஒரு கதை. நானும் ஹீரோ கேரக்டர் வந்து இதை நாங்கள் ஃபுல் எஸ்கேப் பண்ணி ட்ராவல் பண்ணுறது ஆல்மோஸ்ட் மாதிரி இருக்கும். என்னங்க பாட்டு எடுக்கிறத பாத்தீங்களா? சரி, இப்ப கஞ்சா கூட்டம்ங்கிற படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகலாம். கிராமத்துல கஞ்சா விற்கிற இளைஞர்களை மையமா வச்சு இந்த படம் தயாராகுது. படத்தை பத்தி இயக்குனர் திவாகர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். கதையோட நாட்டு வந்து ஒரு கஞ்சா கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு ஊர் கிராமத்தில் ஒரு 4 பேர், அந்த 4 பேர் கஞ்சா வித்துட்டு இருக்காங்க. அதனால இந்த கிராமம் அழியுதா இல்லையா, அதை எப்படி காப்பாற்றுறாங்க, இது விறுவிறுப்பான கதையில் ஒரு வித்தியாசமான திரைக்கதையோட சொல்லியிருக்கோம். படப்பிடிப்பு நல்லா நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 20% இருக்கு படம் முடியறதுக்கு. ஓகேவா? அது என்னல ஆக்டர் ஏன் தர உட்கார்ந்துட்டு இருக்க?
கஞ்சா வைக்கிற எனக்கு காத்துல வரக்கூடாதுல்ல, ஆனா வந்துருச்சு. நம்ம டாக்டர் அம்மா மேல என்ன சொல்றேன், ஆனா அவங்க படிப்புல அறிவுல சமமா இருக்கிற திடீர்னு தானே காதலிக்கிறாங்க. அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டேன், அதான் அந்த ஆசையை மனசாட்சி அழைச்சிட்டு. படத்தோட ஹீரோ ஹீரோயின் படத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சா விற்கிற ஒரு விஷயம். ஸோ கஞ்சா விற்கிறதுனா அது முழுமையாக கஞ்சா இருக்காது. கதை த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போயிட்டுருக்கும். மக்களுக்கு ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். எந்த ஒரு வல்கர்ஸ் எந்த ஒரு இது இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல படமாக தான் இதை நாங்கள் கொடுப்போம். இந்த மூவியில் நான் டாக்டர் கேரக்டர் பண்ணேன். மூவி சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, என் சாங்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இப்ப ஹீரோ ஹீரோயினோட அப்பாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? 4 கதாநாயகர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு தகுப்பனா வந்து தவசி என்ற இடத்துல வந்து நடிக்க வச்சிருக்காங்க. அதில் என்னன்னு சொன்னாக்க, இந்த ஊரில் வந்து நான் வந்து கெஞ்சா கொடுத்து இந்த மக்கள் பூரா அழிக்கக்கூடிய ஒரு கெட்டவனா நான் இருப்பேன். அதில் இந்த பசங்க வந்து அவங்க அப்பா அம்மாலாம் இறந்துடுவாங்க. அப்போ அந்த பசங்களை எடுத்து நான் வந்து வளர்க்குற மாதிரியும் அவங்கள வந்து இந்த தொழில் கற்றுக் கொடுத்து இந்த தொழிலை வாழ வைக்கிற மாதிரி என்னை வந்து இந்த ஊர் கிராமம் வந்து ஒதுக்கி வச்சிடும். ஒதுக்கி வச்சுற அடிப்படையில் கடைசியில் வந்து நான் இறந்துடுவேன். இதில் வந்து நான் வந்து ஹீரோயினோட அப்பாவா நடிக்கிறேன். இதில் வந்து ரொம்ப உருக்கமான, ரொம்ப ஒரு மனசையே குலுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சோக காட்சிகள்லாம் நிறைய இருக்குது. ரெண்டாவது இந்த கிராமத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு கதையாக இருக்குது. என்ன மாமா இப்படி வயசாச்சு கழுத மேல சவாரி செய்யறா, அதுவும் கிணத்து கழுத மேல? வெளியே வந்துருங்க, நீங்கள் தவிர வெளியே வந்துருங்க. அப்படிதான் மாமா போகலாம்னு நானும் நினைச்சேன். நான் தான் பயப்படுவேன்னு எனக்கு தெரியும்ல, அதுதான் ஆட்களும் இருந்த பயம் இல்லாம இருக்குமே நினைச்சிட்டே வந்தேன். இங்க வந்து பார்த்தா என் மாமா நீயே இருக்க, அப்புறம் என்ன எனக்கு பயம்? மாமா துணைக்கு வர்றது ஆறு இல்லாம என் மாமா மக மல்லி யோகியாரு கும்பட்டுவா இவங்க பேர் என்ன ரோசாவா? என்ன பார்த்து என்ன பார்த்து என்ன பார்த்து அவங்க பார்த்து உன்னை தப்பா அதான் கேட்கிற புரியுற மாதிரி சொல்லு. என்னங்க, படம் முழுக்க ஓடிட்டே இருக்கிற ஜோடி, கஞ்சா விற்கிற கூட்டம்னு வித்தியாசமான படங்கள் தயாராகிட்டு இருக்கிறத பாத்தீங்களா? அடுத்ததா கோலிவுட கலக்கிட்டு இருக்கிற கலாசலா பாடல் உருவான விதத்தை பார்க்க போறோம். அது வரைக்கும் ஒரு சின்ன இடைவேளை.